வணக்கம் வணக்கம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளும் வீட்டுக்கு கிடந்து விளையாடுறதை பார்த்துருப்போம். அதுபோல் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு செல்ல பிராணி வளர்க்குறோம். அது ஒரு பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டிக்கு எங்கள் பிள்ளைகள் செல்லமாக சிமின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இந்த சிமி என்ன செய்யோன்னா, வீட்டுக்குள்ளே என் பிள்ளைகளும் விளையாடிட்டு போட்ட பந்தாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வேறு ஏதாவது பேப்பர்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் அவங்க விளையாடுறத வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு பிள்ளைகள் எடுத்து வச்சு விளையாடினது போல் அந்த சிமியும் எடுத்து வச்சு விளையாடும். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரசனையாக இருக்கும். தட்டி தட்டி எடுத்து விளையாடுறதும், அப்புறம் வந்து கடிக்கிறதும், அப்படியே விளையாடிட்டே கிடக்கும். உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்குன்னு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பீங்க. அந்த அந்த செல்ல பிராணிகள் வந்து விளையாடுறத கொஞ்சம் நேரம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சில டைம் இந்த பூனைக்குட்டி வந்து விளையாடிட்டு எங்கேயாவது கட்டிலிங்கில் எங்கேயாவது ஒழிச்சு கொண்டு போட்டுரும். வந்த உடனே பிள்ளைகள் தேடுவாங்க, எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் எங்கே, பால் எங்கே, என்ன அதுன்னு வந்து தேடும்போது அது பூனைக்குட்டி ஒழிச்சு போட்டிருக்கதை கண்டுபிடிச்சி, சிமி நீ தானே ஒழிச்சு போட்டா அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு வந்து காமெடியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி சில டைம் நம்ம மறந்து ஏதாவது பேப்பர்ஸ் வந்து முக்கியமானது கீழே வச்சுட்டாலும் சில டைம் வந்து அதை எடுத்து கடிச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலர் அப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் வளர்த்த பூனை கடிச்சிருச்சு, நாய்க்குட்டி கடிச்சிருச்சு அப்படின்னு. அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றபடி அதுங்க விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி பூனைக்குட்டி வளர்க்குறவங்க, பூனைக்குட்டியை பிடிக்கிறவங்க லைக் போடுங்க.